இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய வழிகளை காத்து நடக்கும்போது பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு செவி கொடுத்து அவரின் வழியிலே நடக்கிறவன் பாக்கியவான். நமக்கு எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அப்பொழுது நமக்கு ஞானம் எங்கிருந்து வரும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ நாம் முதலாவது தேவனுக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தின்படி நாம் செயல்படும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்து சேருகிறது. எல்லா ஆஸ்தியும் எல்லாவற்றையும் நாம் சம்பாதித்து கொண்டாலும் புத்தியையும் ஞானத்தையும் இழந்து போனால் அவைகள் ஒன்றும் நமக்கு இராது. எனவே நாம் ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெறும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது, பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவருக்கு செவி கொடுத்து அவரின் வழியில் நடக்கிறவன் ஞானவானாயிருப்பான். கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.